போச்சு. ஆமா, இனிமே திருட்டு தொழில உன்னால செய்ய முடியாது. என்னால முடியல. எப்படி முடியும்? வயசாகி போச்சு. நேத்து ஒரு வீட்டுல திருடுறதுக்கு போனா 6 அடி மதில் செவரு, சின்ன பையன் நான் எகி குடிச்சிட்டேன். ஏகர முடியல மாட்டிக்கினே கேள்வி வேணும் முகத்தால வாங்கின அடிய. வயசாகி போச்சு முடியல. ஐயா நான் என்ன சொல்றேன், வக்கீல புள்ள என்னவா இருக்கிறான்? வக்கீலா தான் இருக்கணும். டாக்டர் புள்ள டாக்டரா இருக்கணும். ஒரு விவசாயியோட புள்ள விவசாயி தான் இருக்கணும். கரெக்டான இடத்துக்கு வந்தப்ப உன்னால இனிமே திருட முடியாது. முடியவே முடியல. ஆமா பின்ன வயசாகி போச்சு. வயசாகி போச்சு எங்கன்னா வீட்டுல படுத்து கிடக்க வேண்டியதானே. நான் சொல்றேன் இனிமே திருடு தொழில் நீங்க போக தேவையில்ல. உங்க மகனை அனுப்புங்க இனிமே திருட. இதுவும் சரியான யோசனை தான். சரியான யோசனை தான். எனக்கு வயசாகி விட்டது. ஒரு நேரத்தில் வேலி எகிறேன், செவத்து எகிறேன், கண்ட நகைகளை அப்படியே கொள்ளடிச்சு கொண்டு வந்தேன். நாட்டு மக்களை காப்பாத்தினேன், என்னுடைய குடும்பத்தையே காப்பாத்தினேன். இனிமே காலி பால்ல கூட போறக்க முடியாது. முடியல. அவங்க 8 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்துறாங்க. இனிமே நம்மளால முடியாது. அதுவும் முடியாது. இனிமே 600 குடும்பத்தை நம்மளால காப்பாற்ற முடியாது. ஆமா, அதனால உங்க புள்ளைய போட்டு பக்குவமா சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, எந்த புள்ளையுமே தகப்பன் பேச்ச கேட்காதுங்க, தாய் பேச்சுதான் கேட்கும். ஆமா, நீ என்ன பண்ற, அம்மாவை கூப்பிடுற, அம்மாவாண்ட சொல்லு, அம்மா இது மாதிரி விஷயம் இந்த மாதிரி பையன் திருட போனோம் அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்ல வேண்டும். பொறியமா சொல்லி பார்க்கணும். அப்படியே பொறியமா கேட்கலன்னா நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். ஒரு உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்துவிட்டால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு டாக்டர் பிள்ளை அவன் என்ன தொழில் செய்வான்? டாக்டரா இருப்பான். ஒரு போலீஸ் பிள்ளை என்ன செய்வான்? போலீஸா இருப்பான். ஒரு விவசாயி மகன் எப்படி இருப்பான்? விவசாயத்தில் இருப்பான். விவசாயத்தில் இருப்பான். அப்ப குடிகார பிள்ளை எப்படி இருக்கும்? குடிகார பிள்ளை எப்படி இருப்பான்? குடிகாரனா தான் இருப்பான். நான் எப்படி பெற்றவர்? இந்த கல்வ கூட்டத்துக்கே தலைவர். ஒரு நேரத்தில் நாட்டு மக்களையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய மகனை இப்படிப்பட்ட பட்டப்படி படிப்பு வச்சேனே, அதெல்லாம் எப்படி சமாளிச்சு வச்சது? நான் திருடி சமாளிச்சேன். எனக்கு வயசாகி விட்டது, என்னால் திருட முடியவில்லை. அவரை அனுப்பி திருடி வந்து நாட்டு மக்களையும் நம்மையும் நம்முடைய மகன் தான் வரையில் இந்த செய்த தொழில் இருந்தானா? இப்படித்தான் வாழ்ந்திருக்கலாம். பெருமையோடு வாழ்ந்தாய் என்று நான் பேராசை கொண்டிருந்தேன். நீங்கள் இப்படிப்பட்ட இனிவாழ் செய்தி இப்படி வாழ்ந்து என்று நான் நினைக்கவில்லையே. அண்ணா அதை கட திரும்ப போராடாதே. என் ஆனந்த வாழ்வு மறிப்போனது. என் ஆனந்த வாழ்வு மறிப்போனது.
கடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வில் பறி போனதே போனதே அவரால் பிள்ளைகள் எப்படி பெருமையோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்த வண்ணம் காலத்தில் காத்திருப்பார்கள். ஆனா என்னுடைய பிள்ளையை பட்ட படிப்பை முடித்துவிட்டு திருடிதான் வாழ வேண்டும் என்று என் பிள்ளையை திருட சொல்லுகிறேன். நியாயமாக்கி சொல்ல வேண்டும். என்னால் முடியவில்லை. அதனால் திருட்டு தொழிலுடைய மகன் செய்ய வேண்டும். நாட்டு மக்களை நான் எப்படி காப்பாற்ற காப்பாற்ற வேண்டும். மகனை சொல்ல முடியாதுங்க. முடியாதுங்க. என் உள்ளத்திலே நான் கோயில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன்.